எல்லாரும் வணக்கம். அடேங்கப்பா நக்கல் பண்றாராம் தளபதியை பார்த்து. இவர் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே அறுத்து தள்ளிட்டார்ல. என்ன தகுதி இருக்கிறதுக்கு தளபதி விஜயனை பத்தி விமர்சனம் பண்றதுன்னு கேட்கிறேன். இல்ல ஒரு கட்சியை நடத்த வக்கு இல்லாம நைட்டோட நட்டா கட்சியை கலைச்சிட்டு பிஜேபி கூட வந்து கட்சியை அடை வச்சுட்டு இப்ப பிஜேபிக்கு முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருக்காரு. இவரை நம்பி ஒரு கட்சியில சேர்ந்தாங்கன்னா இன்னைக்கு நடுத்தருவில் நிக்காங்க. இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, ரம்மி நாயகன் சரத்குமார். ஏன் இவர் ரம்மி நாயகன் சரத்குமார் சொல்றேன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில தீமை ஏற்றி வைக்கிற, அவங்க வீட்டு இல்லங்கள்ல ஒளி ஏற்றி வைக்கிற ஒரு விளம்பர தூதராக இருக்கு. அதாவது ஒரு சூதாட்ட அந்த ஜங்கிள் ரம்மி இருக்குல்ல, அதோட விளம்பர தூதரா இருந்து. ஏன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற குழப்பே கிடையாது சம்பாதிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சூதாட்ட விளம்பரத்துல நடிச்சு அதன் மூலமா நிறைய தமிழ்நாட்டு இல்லங்கள்ல ஒரு ஒளி ஏற்றி வைக்கிற ஒரு பெரிய ஒரு மகானா செயல்பட்டு இருக்காரு. அதுக்காண்டி ஒரு பாராட்டே தீரணும்ல. அதாவது பாத்தீங்கன்னா சண்டை ஒளி படத்துல வில்லன் நடிச்சிருப்பாருல, அவரு கூட அந்த ஜங்கிள் ரம்மி இந்த விளம்பரத்தை நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனம் வருத்தப்பட்டு நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விலகி போயிட்டாரு. ஆனா இந்த சரத்குமார் அவர்கள் வீம்படியா நான் சொன்னோன்னே யார் கேட்க போறா, நான் சொன்னோன்னு மட்டும் எல்லாரும் கேட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துட்டு தன்னோட சுயநலத்துக்காக வாழ்க்கிட்ட இந்த சரத்குமார் அவர்கள் என்ன இதுல தளபதி விஜய் பத்தி விமர்சனம் பண்றாரு நீங்க கொஞ்சம் பாருங்களேன். சார், விஜய் பிரச்சாரம் செய்கிறாரு, நிறைய பொருட்கள் கொண்டு வராரு, பொறுப்புகள் வழங்கி வராரு. அவரோட செயல்பாடுகள் எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் தான் ஆகுது. அதனால் நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. இன்னும் 6 மாதம் போன பிறகு மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம், என்ன திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்ற பற்றி அதை நான் பார்த்த பிறகு தான் அதை பற்றி பேச முடியும். இல்லை அது ஒரு கொள்கையாக இருக்க முடியாதுல்ல. நான் உங்களுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்பதும் என் கொள்கை அப்படின்னு சொன்னால் அது கொள்கையாக எடுத்துக்க முடியாது. மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இன்னும் இதெல்லாம் செய்யலை, நான் புதிதாக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த போகிறேன் என்று சொன்னால் அது கொள்கை. ஏன்னா அவருடைய பேச்சுக்கு நான் ஏற்கனவே சொல்கிறேன், அன்றைக்கே சொன்ன முரண்பட்டிருக்கிறார். முதலுடைய மாநாட்டிலே அவர் என்ன சொன்னார்னா கவர்னர் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் கவர்னரை போய் பார்த்துருக்கார். அப்போ கவர்னரை பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேர் என்னை கேட்டாங்க. அப்போ நான் கருத்து சொல்ல விரும்பல. அண்மையில் நான் வந்து கமலாலயத்தை கொடியேற்றும் போது நான் சொன்னேன், ஒருவேளை கவர்னர்கிட்ட போய் நேராக போய் நான் கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் உடனடியாக இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். அதனால் when you say something, think well and say it. அதான் என்னோட அட்வைஸ். வேற இன்னொரு முட்டாத்தனம். அதாவது இதுக்கு முன்னாடி காலங்காலமாக இருக்கிற திராவிட கட்சிகளே ஆட்டுகளுக்கு தாடி நாட்டுகளுக்கு ஆண்டன்னு பேசினாலும் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டு தான் போனாங்க. இவர் அதை பத்தி என்னைக்காவது விமர்சனம் பண்ணியிருக்காரா? முதல்வர் சரியில்லைன்னா வேற அடுத்த கட்டமா இருக்க ஆண்டு தான் முறையிட முடியும். ஒரு மக்கள் பிரச்சனை அதனால போனாரு, இந்த தேடி இருந்தவா போனாரு. தளபதி விஜய் ஏன் இருந்தாருன்னா, நல்ல ஒரு எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு தெம்பும் திராணி உள்ள ஒரு முதல்வர் நம்ம நாட்டை ஆளும் போது ஆளுந தேவையில்லை. போதுமா? இல்ல இவருக்கு வந்துட்டு எப்பவுமே தளபதி விஜய் மேல ஒரு வன்மம் இவருக்கு. இப்ப ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கும் தளபதி அவருக்கும் ஒரு உராய் வந்துச்சு இல்ல, அதாவது சூப்பர் ஸ்டார் பிரச்சனை. இது காரணமே அடுத்தலமிட்டதே இந்த சரத்குமார் அவர்கள் தான். அதாவது இவருக்கு சரத்குமார் அவருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பத்திலாம் பிடிக்காது. அவர் சூப்பர் ஸ்டார் எல்லாம் தூக்கி பிடிச்சு கொண்டாடுறது இவருக்கு பிடிக்கல. அதனால அதை எதுக்கிறதுக்கு ஒரு பகைரை கையை தளபதி விஜய் அவர்களை பயன்படுத்திட்டார். தளபதி விஜய் அவர்களை பத்தி பாராட்டி பாராட்டி பேசிக்கிட்டு அன்னைக்கு அந்த மேடையில ரஜினிகாந்த் அவர்களும் விஜய் அவர்கள் இருக்கும் போதே போயிட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பெருமையா விஜய் அவர்களை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு வேணும்னே கொளுத்தி போட்டது இவர் தான். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு தளபதி விஜய் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரசிகர்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த இதே ஆரம்பிச்சது. அதுல தளபதி விஜய் அவருக்கு எந்த இடத்துலயும் சம்பந்தம் கிடையாது. அவர் என்னைக்குமே நானா வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் இருக்கல. அவர் எப்பவுமே தளபதி அவர் எங்கேயோ போயிட்டாரு, எல்லாரையும் தாண்டி போயிட்டாரு. புரியுதா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் தேவையில்லாம அவர் வந்து வார்த்தை விட்டார். சரி, அது ஒரு வேற ஒரு விஷயம். ஆனா இது காரணம் யாரு? சரத்குமார் அவர்களுக்கு ரஜினிகாந்த் மேல உள்ள ஒரு வன்மத்தை தளபதி விஜய் அவர்கள் மூலமா தீர்த்துக்கிட்டாரு அன்னைக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரு அரசியல் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து படு பயங்கரமா தோத்து போயிட்டாரா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி செய்வாங்கல்ல. இப்போ கமலா அவர்களும் தோத்து போயிட்டாரு, ஆனா அவர் ஒதுக்கிட்டார். ஆனா இவரு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பெருமையா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பில்டப் கொடுக்குற ஆளு இந்த சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா கமலா அவர்கள் விடு. சோ அதனாலே அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியல்ல பயங்கரமா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு இளைஞர் பட்டாலும் பயங்கர அளவுல இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி. அது ஏன்னு கேட்கிறேன். அது இன்னொரு பிரச்சனை கேட்கிறேன். 2 மாசம் தான் ஆயிட்டு கட்சி ஆரம்பிச்சுன்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க? சோ இதை பார்த்துக்க மக்கள் உங்களுக்கு தெளிவான இது கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தை பத்தி பேச நினைக்கிறேன். சோ இதே மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கேட்டீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம் தளபதி விஜய் அவருடைய அரசியலை ஆரம்பத்துல ஆதரிச்சு பேச வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான வருமானமோ பதவி கிடைக்கல அப்படின்னு உடனே தளபதி விஜய் அப்படியே பாத்தீங்கன்னா எதிர்த்து உட்காந்து வன்மமா வேற எதிர்கிட்ட இருந்து காசா வாங்கிக்கிட்டு விமர்சனம் பண்ண வேண்டியது. இது குரூப்ல நிறைய பேர் சேர்ந்துட்டே வராங்க.
அதுல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பச்சோந்தி சேகுவாரான ஒருத்தர் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஆரம்பத்துல ஒரு வாரம் 2 வாரம் தளபதி விஜய்ல பத்தி பயங்கரமா அப்படி ஆதரிச்சு பயங்கரமா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே சடனா வந்து பார்த்தா தளபதி விஜய் இப்ப ஃபுல்லா எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. எதிர்த்து ரசிகர்கள் உட்காந்து இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா அந்த இடத்துல சேர்ந்து கேட்டீங்கன்னா ஐயநாதன் இவர் வந்து பார்த்தா தளபதி விஜயோட அரசியலையும் அதையும் பயங்கரமா ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ பாக்குறேன். நீங்க வந்துட்டு விஜய் வந்துட்டு மறுபடியும் ஒரு கார்பரேட் அரசியல் கிட்ட தான் போறாரு. யோகா வகுப்பாளர்களுடைய நோக்கம் என்னன்னா ஜெயிச்சிட்டோம். ஏன் கார்பரேட் சொல்றேன்னா கார்பரேட்டோட ஒரே நோக்கம் ப்ராஃபிட், இவங்களுடைய ஒரே நோக்கம் தேர்தல் வெற்றி, பதவி, மக்கள் நலன்லாம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் யார் ஆதவ அர்ஜுனா, அது நீங்க யோசிங்க. பெரும் பணக்காரர், பெரிய லாட்டரி ஏஜென்ட். அவர் ஒரு கட்சிக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 570 கோடி. விஜய் பண்ணதனுடைய பிளண்டர் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு RSS பின்னணி கொண்டவன் அதிமுகவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வரான் அப்படின்னா அவங்க கட்சி யாரை அகாமடேட் பண்ணுறது. அப்புறம் நீங்க அம்பேத்கரை சொல்லி பெரியார சொல்லிட்டீங்கன்னா விஜயனுடைய நோக்கம் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல பதவி தான். அப்புறம் பதவிக்காக அவர் எதையும் செய்யணும். நான் வந்துட்டு விஜயை நான் ஆதரிக்க மாட்டேன். அடே அப்பா இவர் ஆதரிக்கலன்னா இப்ப தளபதி கட்சி கழிச்சிட்டு அப்படியே போயிடுவார்ல. கண்ணீர் மல்கமா ஐயா நீங்க ஆதரிச்சுதான் ஆகணும், உங்களை நம்பிதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்ல போறாருல. இல்ல காமெடி பண்ணிட்டு என்ன காமெடி கேட்கிற? இவர் யார் இருக்கிற வயசான காலத்துல போக வேண்டியது உங்களுக்கு யாரு வந்து ஆதரிக்க கேட்டா? இல்ல கேட்கறேன். இல்ல ஆதவச்சுனா இப்ப கட்சி சாட்டாங்க. விஜய் வந்து பதவிக்காக என்ன வேணா பண்ணுவாரு, அவருக்கு வந்து முதல்வர் பதவி மேல ஆசை அப்படி இப்படின்னு ரொம்ப கீர்த்தரமா பேசிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் பார்த்துட்டீங்களா, உண்மையா யாருக்கான புரிஞ்சுடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, இப்போ தளபதி விஜயனுடைய கட்சியில எல்லாம் இளைஞர் பட்டாளமா போய் சேர்றாங்களா, அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா உடனே இவங்க 2 வார்த்தை துதி போட்டு தளபதி விஜயல பத்தி அப்படி உயர்ந்து பேசணும், நம்மளை தூக்கி வச்சு அதை அழகு பார்த்து நமக்கு ஒரு உயர்ந்த பதவியா கொடுப்பா நினைச்சிட்டு தான் நினைக்கிறேன். இல்ல இவங்களாம் வயசு என்ன நினைங்க, இத்தனை வயசாகியும் இவங்களால எந்த கட்சியிலையும் யாரும் மதிக்கல. அதனாலதான் இவங்களே பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கட்சியா இருக்கு தளபதி விஜய் ஏதாவது பதவி வைக்க முடியுமா வந்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் கட்சியா இருந்திருக்கு, அவரை தூக்கி கொண்டாடுன அந்த இளைஞர் வாழ்க்கை நல்லா இருக்கணும், மத்தவங்களாம் தன்னுடைய பர்சனல் லைஃப் தன்னுடைய லைஃப் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை பாருன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போன அந்த மனுஷங்களை மத்தியில தன்னை நம்பி இவ்வளவு நாள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடி தீர்த்து அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் வாழ்க்கையில, அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம இளைஞர்களா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது நேற்று இதை பத்தி நான் பேச நினைச்சிட்டே இருந்தேன், நல்லா ஞாபகம் வந்துட்டு. அதாவது நேற்று டிபேட்டுங்க, அதில் எனக்கு பிடிச்ச மாதிரியே பயங்கரமா ஒரு தம்பி ரவீந்திர துரைசாமியை வச்சு செஞ்சுட்டாப்புல, ஓட விட்டானே சொல்லலாம். அதாவது நம்ம ரவீந்திர துரைசாமியை ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்களை வச்சு செஞ்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க. நமக்கு நேரடியா அவரோட மீட் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஆனா தம்பி கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை சரியா பண்ணிட்டார். ரமேஷ் நினைக்கிறேன் தமிழை வச்சுக்கிறது சார்பாக கலந்துருந்தாரு டிபேட்ல. அதில் ரவீந்திர துரைசாமி எப்பவுமே பத்தி சொல்லி வரல, அதை கேட்டீங்கன்னா படம் நிரூபிக்காத விஜய், படம் நிரூபிக்காத விஜய் சொல்லிட்டு அதை வச்சு பயங்கரமா செஞ்சு விட்டாரு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. திரு ரமேஷ், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ற ஒரு விஷயத்தை விஜய் இந்த ஓராண்டுலையும் உருவாக்கல, இன்னும் சில ஆண்டுகளுக்கு அதற்கான வாய்ப்பு இல்ல என்று சொல்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி. உங்க பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இல்ல அப்படின்றத வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஐயா அவர்கள் வந்து நிறைய புள்ளி விவரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பலம் நிரூபிக்கல, பலம் நிரூபிச்சிருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் பலம் நிரூபிச்சிருக்கணும், இடைத்தேர்தலில் பலம் நிரூபிச்சிருக்கணும், அப்படின்னா தான் கூட்டணிக்கு வருவாங்க என்ற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப நாளா முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் லாபகமா மறைச்சிடுறாரு, அது ஏன்னே தெரியல. இதே 2019 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரு பிரபல சேனலுக்கு கொடுத்த பேட்டியில ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே 50% ஓட்டுகளை பெற்று எம்ஜிஆரை போல வருவார் என்ற என்னுடைய கருத்து கணிப்பு அப்படின்னாரு. நான் என்ன கேட்கிறேன், அரசியல் கட்சியை தொடங்காத திரு ரஜினிகாந்த் அவர்கள், எந்த தேர்தலையும் கண்டெஸ்ட் பண்ணாத திரு ரஜினிகாந்த் அவர்கள், நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் வரேன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து 50% வாக்குகளை நாங்க பெற்று விடுவோம் அப்படின்னு கணிக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடுத்த எம்ஜிஆர் உருவெடுப்பாருன்னு நான் கணிக்கிறேன். இத்தனைக்கும் ஐயா என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆதாரம் காட்டுறேன், ஆதாரம் காட்டுல ப்ளே பண்றீங்களா, ஆதாரம் காட்டுல ப்ளே பண்றீங்களா, பேச விடுங்க சார், உள்ள வந்து என்ன பயம் இருக்கு? கவலைப்படாதீங்க, உட்காருங்க சார். சிறப்பா பேசுவோம். பாத்தீங்களா தெருக்கி விட்டாலும் தம்பி. அதாவது ரவீந்திர துரைசாமி கடைசியில மண்டியே போட்டாரு, தம்பி ஐ லவ் யூ அப்படின்ட்டு. ஏன்னா பேச முடியாது, அது நறுக்குன்னு வச்சுட்டாருன்னா பதில தளபதி விஜய் விட்டு இருக்கிற மிகப்பெரிய பலமே அதான். அதாவது இந்த திராவிட கட்சிகள்லாம் இந்த ஆபாச பேச்சாளர்கள் இவங்கள விட்டு தளபதி விஜய்க்கு எதிராக பேச விட்டு அப்படியே படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப ஒரு தம்பி தான் வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் வெளியில இருக்கான். இப்ப போட்டி போட்டு மேடையில பேச வச்சீங்கன்னா ரத்த சுண்டி போற வயசுல வயசான காலத்திலேயே உங்களுக்கு இப்பெல்லாம் பேச முடியும்னா அவன் நினைச்சா எப்படி பேசுவான்? அவன் வேற லெவல்ல பேசுவான். எல்லாருக்கும் பேச தெரியாமலையா, இல்ல உலகத்துல உள்ள கெட்ட வார்த்தைலாம் அவங்களுக்கு தெரியாமலையா? அப்போ டீசென்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் சொல்லிட்டனால எல்லாம் டீசெண்டா பேசிட்டு இருக்காங்க. மேடையிலேயே மூக்கு கிழிச்சு தொங்க விட்டு மண்டி போட வச்சாலும் இல்லையா,
ரவீந்திர துரைசாமி இப்ப வந்து டிபேட்ல வந்து பேசவே கூட தமிழை வச்சுக்கிறத பத்தி பேசுறது தகுதியே கிடையாது. இல்ல எல்லா கட்சிகளுமே மிரண்டு போய் கிடக்கு தளபதி விஜய் இருக்க செல்வாக்க பார்த்து. இன்னைக்கு எத்தனை பேர் என்னென்ன கட்சியில இருந்து தளபதி விஜய் போய் கட்சியில போய் சேர போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்ச முக்கியமான புள்ளிகள்லாம் முக்கியமான கட்சிகள் இருந்து தளபதி விஜய் கூட சேர போறாங்க. ஆனா தளபதி விஜய் தான் அவங்க தெரிஞ்சிருக்கும் லிஸ்ட் எடுத்து வைக்கணும். ஏன்னா எல்லாரும் கூட சேர்த்துட முடியாதுல்ல. அவர் பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப கூட இந்த மாவட்ட செயலாளர்லாம் தனித்தனியா 1-to-1 உட்காந்து அவங்களோட பத்தி என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்கு எல்லாமே கேட்டு வச்சுதான் அவர் சேர்த்திருக்காரு. சும்மா எடுத்தவொடனே எல்லாரும் சேர்க்கல. அதாவது அதனாலேயே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் நடக்கும். சும்மா வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னா ஏதாவது தூக்கிட்டு வந்துட வேண்டியது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த விவாத மண்டல இன்னொன்னு சொல்லிட்டு வந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா அதாவது பெரியார கொள்கை தலைவர் வச்சிருக்காரு, பெரியார பத்தி விமர்சனம் பண்றாரு, ஏன் வந்து அதுக்கு தளபதி விஜய் கண்டிக்கல, அறிக்கை விடல, அது பண்ணல, இது பண்ணல. அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு, தனி மனித தாக்கத்துல நான் முக்கியத்துவம் கொடுக்க போறதே கிடையாது, மக்கள் பிரச்சனை தான் எனக்கு முக்கியம், புரியுதா, மக்கள் பிரச்சனைகளே நாங்க பேசுவோம் அப்படின்ட்டு. இப்ப கூட பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை எதுக்காக அவர் குழு கொடுக்காம இருக்காரா? இல்ல அதை பத்தி எவ்வளவு பேசுறீங்களா? இல்ல சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி பேசி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் அவருடைய சுயலாபத்துக்காக அவருடைய அரசியலாபத்துக்காக பேசிட்டு இருக்காரு. இப்ப பிஜேபி கூட அவர் வந்துட்டா ஒன்னாயிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திக்க போனாரு. அதுக்கு காரணம் இந்த ரவீந்திர துரைசாமி தான். போய் பார்க்க வச்சு அவர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி ஓட்டுகளை வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். முதல்ல பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இல்லை தேர்தலில் போட்டியிடதான் இருந்துச்சு, இப்ப போட்டியிடல. அது காரணமும் சீமான் அவர் தான். சீமான் அவர்களுக்கு இப்ப கிடைக்கப்பட ஓட்டுகள் எல்லாமே இப்ப வந்து பிஜேபி எல்லாம் சேர்ந்து நாங்க நிக்கல, சரி நீங்க எவ்வளவு வாங்கினா வாங்க அப்படின்னு விட்டாங்க. அதனாலேயே அவர் வந்து பெரியாரை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திமுக அதையும் பெருசா அப்படி தூக்கி பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மடை மாற்றணும். இங்க நடக்கிற அவலங்கள் இப்போ இதை எப்படி ஒரு மடை மாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா இப்போ ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இவ்வளவுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் காவலர் ஒருத்தர் ஒரு 13 வயது அந்த ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு விஷயம் அந்த இஷ்யூ பெருசா வரதுக்கு முன்னாடியே அது அப்படியே என்னாச்சுன்னு தெரியல, அந்த பிரச்சனை மூடி வச்சுட்டு இப்படி நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல வெளியே தெரியாம இருக்குங்காண்டி இப்போ வந்து பெரியார் பிரச்சனையை பெருசா எடுத்து விட்டு அதுல வந்து அப்படியே அதாவது மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சீமான் அவர்கள் பேசுறதுக்கு தளபதி விஜய் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். இல்ல சீமான் அவர்கள் பயந்து வந்து பேசாம இல்ல, சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணும் போதே அவர் கண்டுக்கல, தன்னை பத்தி விமர்சனம் பண்ணும் போதே கண்டுக்கல. ஏன்னா இவர் வந்து தான் ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டார். நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு ஒரு பேசுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இதே சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பிடிச்சி எவ்வளவு தூக்கி பிடிச்சி பேசினாலும் பழைய விடயங்களா இருக்கு. தமிழன் காட்டு முன்னாடி மொழி ஏன் சொன்னா தெரியுமா, எங்க தாத்தா அப்படின்ட்டு அதுக்கு பேசியிருக்காரு. இப்போ அவருடைய அரசுக்காண்டி மாத்தி பேசிட்டு இருக்காரு. பெரியாருக்கும் இவருக்கும் விஷயத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால விவரம் தெரிஞ்சவங்க அதை பத்தி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சீமான பேசுற பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தளபதி விஜய் விரும்பல. இதெல்லாம் நாட்டில் ஒரு பிரச்சனையா, மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு, அதை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சிக்காம ஏதோ அதை பத்தி நிறைய பேர் வந்து அந்த தம்பி வந்து டிபேட் அதை கேட்கும் போது அதுக்கு அதே தம்பி அதே பேர் சொல்றாரு. அதுக்கு உட்காந்துட்டு தற்குத்தனமா அந்த தம்பி பேசுறாரு, விவாத மடையில வந்து குறுக்கு பேசுறாரு. அந்த தம்பி பேசும்போது அவ்வளவு பேர் குறுக்க விடுறானுங்க. அதை கேட்க துப்பு கிடையாது. அப்புறம் குறுக்க வந்தா பதில் பேசுறதுன்னு செய்வான் தம்பி. அவன் கரெக்டா தானே பேசியிருக்கான். தமிழ்நாட்டோட இரு கண்கள் அப்படிதான் சொன்னாரு. என்னைக்கு அவரோட கண்கள் சொன்னாரு, அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட இரு கண்கள் சொன்னாரு. அதைத்தானே இந்த தம்பி சொல்றான். அப்படிதான் சொல்லியிருக்காரு. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட இரு கண்கள் நீங்க கொண்டு வரீங்க, விஜயோட இரு கண்களா அது. சோ அதான் அந்த தம்பி தெளிவா பேசுறான். அந்த தம்பி பேசுற எந்த தவறும் கிடையாது. அதாவது இவங்க தூக்கிட்டு வரானுங்க. அதாவது பாத்தீங்கன்னா தற்குத்தனமா பேசுறான். அந்த தம்பி வந்து சும்மா வந்து ரசிகர்களை பொருள் பேசுறான். ஐயோ அவன் தெளிவா தெரிவிட்டு இருக்கான். என் தலைவர் சொன்ன இதான் கருத்து, என்கிட்ட வீடியோ இருக்கு, ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு, போடட்டான்னு கேட்கறான். அது பதில் பேசுறதுக்கு இங்க ஒருத்தருக்கு தெம்பு திராணி இல்ல. ஆனா சோசியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிரில் உள்ள அந்த விமர்சன வாடகைலாம் வந்துட்டு அவன் தற்குத்தனமா பேசுறான். அந்த தம்பி அந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா பேசுறியா பேசுறான். இனிமே அந்த தம்பி நான் வந்துட்டா நான் டிபேட் கலந்துக்க மாட்டேன் ரவீந்திர துரைசாமி சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு. அதாவது உங்களுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டு மண்டி போட வச்ச உடனே பேசுறதுக்கு அந்த பதில் வரல, உடனே ஐ லவ் யூ முத்தம் கொடுக்காரு, அவரே மண்டி போட்டாரு. சோ அதாவது இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க புரிஞ்சுடுங்க. அதாவது தளபதி பின்னாடி எவ்வளவுக்குள்ள தோழர்கள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சீரி பாஞ்சிட்டு துடிப்போட இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெற்றி வாய்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு. ஸோ 2026 கன்ஃபார்ம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.